தாங்க வலசேன். இதுதான் வந்து கோழி பிடிக்கும் பார்த்துக்கோங்க. நேத்து ஈவினிங் வந்து பார்த்தா, மாமா கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாரு. சரி எதுக்குங்க ஏதோ போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா, அது ஏதோ வந்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, முந்தா நேத்துன்னு நெனைக்கிறேன். ஆமா. அந்த குருவிக்காரங்க இருக்காங்க இல்லையா? அந்த கவட்டை அடிக்கிறவங்க, அவங்க எதுவும் அடிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு சரி ஏதாவது மருந்து போட்டு விடுங்கன்னேன். மருந்து அந்த மாரி காயம்லாம் எதுவும் இல்லப்பா அப்டின்னாரு. ஆனா அதனால பறக்க முடியல பார்த்துக்கோங்க. அதான் அந்த கவட்டைய வச்சு அந்த கல்ல அடிக்கிறதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா பட்டுருக்கையில ஏதோ வந்து ரெக்கையில பட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். அது வந்து ம் பறக்கவே முடியல. சரி கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு, அவரும் ஃபுட்டு, தண்ணி எல்லாம் வச்சாங்க. ஆக்சுவலா இது வந்து மெயினா வந்து இதோட ஃபுட் எதுன்னா, கோழிய புடிச்சு சாப்பிடுங்கங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வலச வலசன்னு ஒண்ணு இருக்குது. அதான் கோழிய பிடிக்கும் அப்டின்னா, அது இதுதான். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு உணவுச் சங்கிலியால் தான் கட்டப்பட்டிருக்குது. நம்ம வந்து எப்படி தாவரங்கள், மாமிசத்துக்கு அடிமையா இருக்கிறோமோ, ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்கு, அதே மாரி இதுக்கும் வந்து ஒரு உணவுச் சங்கிலி தொடர்பு தான். ஆனாலும் இது வந்து அடிபட்டு கிடக்கையில, "நீ தானே கோழிய புடிச்சு சாப்பிடுவ" அப்படின்லாம் எனக்கு மனசு வரல. சரி ஓகே, அத வந்து காப்பாத்தி கொஞ்சம் நல்லா பறக்க வைப்போம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனா, இது வந்து நம்ம மரத்தில தோப்புக்குள்ள பார்த்துக்கோங்க, மேல தேக்கு தோப்புல வந்து தேக்கு மரத்தில வந்து குட்டி கூடு கூடு கட்டி குட்டி போட்டிருக்கு. முட்டை பொரிச்சு. ஒரு வேள அது குஞ்சா, இல்ல வந்து தாய் பறவையா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் வளராது குஞ்சுகளா இருந்தா. அது பாருங்களேன் எவ்வளோ பயந்து போய் வந்து இருக்குதுன்னு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்கையில இத வந்து அது கண்ணு பாருங்களேன், ஆந்தை கண்ணு மாரியே இருந்துச்சு. அது வாயும் அதோ ஆந்தைக்கு இப்படித்தான் பார்த்துக்கோங்க. கண்ணு, அந்த மேல அந்த தலையோட வாகு அப்படிலாம் இருக்கும். ஆனா ரொம்ப பயந்து போயிருக்குது. நம்மள எதுவும் பண்ணிருவாங்களோ அப்படின்ட்டு. உன்னைய நான் எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா இத பார்த்தோனேயும் நம்ம கோழி குஞ்சுகள்லாம் வந்து நேத்து மிரண்டு போயிருச்சுக. ஏன்னா அதுக்கு தெரியும், தாய் கோழிக்கு தெரியும் வலச வந்து கோழிய பிடிக்கும்னு. காக்காய காட்டிலும் 10 மடங்கு வந்து இது வேகமானதுங்க. காக்காயிட்ட கூட நம்ம கோழி வந்து காப்பாத்திரும். ஆனா இது வந்து ரொம்ப டக்குன்னு வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஏன்னா அது வந்து ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா, நம்ம மரத்தோட ஸ்கின் கலரோடயே இருக்கும். பட்டை அந்த ஒரு மாரி காப்பி கலர் படிஞ்சிருக்கு இல்லையா? அந்த கலர்ல தான் இருக்கும் இது. அதனால இது இருக்கிறது கூட தெரியாது. காக்காய்னா அந்த கருப்பா இருக்கா, அதனால நம்ம டக்குன்னு கெஸ் பண்ணிரலாம். என்ன பார்க்குற?